நம்ம எல்லாருமே லெட்டர் எழுதணும். அது எனக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. எனக்கு லெட்டர் எழுதுனா ரொம்ப பிடிக்கும். லெட்டர்னா நம்ம ப்ரப்போஸ் பண்றதுக்கோ நம்ம லவ்வருக்கோ எழுதுறது மட்டும் லெட்டர் கிடையாது. நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் லெட்டர் எழுதலாம். என்னத்தான் நம்ம நேர்ல பார்த்து எவ்வளவு பேசினாலும் நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ்க்கு லெட்டர் எழுதும் போது கிடைக்கிற ஒரு ஃபீலே வேற லெவலா இருக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த லெட்டர் எழுதுறதுக்காக அந்த பேப்பர் எடுத்து ஒரு பெண்ணோ லெட்டோ அந்த பெண்ணை இப்படி எடுத்து வச்சு அந்த பேப்பர் மேல அழகா வச்சு நம்மளுடைய அழகிய வார்த்தைகளை, அழகிய நினைவுகளை அந்த பேப்பர்ல எழுதும் போது கிடைக்கிற ஃபீலே செம்மையா இருக்கும். அந்த லெட்டர் எழுதும் போது அவங்க நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறதையும், அந்த லெட்டரை படிக்கும் போது நம்ம அவங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறதையும் நம்ம அழகா உணர முடியும். அதுக்காக இப்படி எல்லாம் கேட்டுறாதீங்க. ஸ்ட்ரீட் லைட் எரியாதும் போது கவுன்சிலருக்கோ இல்ல ஈபிக்காரங்களுக்கோ லெட்டர் எழுதுதான் இல்ல கண்டிப்பா செய்யாது. இப்ப இருக்க அந்த நிலைமையில லெட்டர் எழுதுங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நிறைய சாட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்க லவ்டு ஒன்ஸுக்கு நீங்க ஒரு டைம் பேப்பர் பேனாவை எடுத்து லெட்டர் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா எழுத பேப்பரே பார்த்தாது, நீங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க உங்க லவ்டு ஒன்ஸ்க்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களாலேயே அதை எழுதாம இருக்க தவிர்க்கவே முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும் லெட்டர் எழுதுறதும் லெட்டர் படிக்கிறதுமே. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்ஸ் தரும்போது லெட்டரையும் சேர்த்து கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அந்த லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் அதை அவங்க படிச்சதுக்கு அப்புறம் அவங்க முகத்துல இருந்து ஒரு புன்னகை இருக்கு பாருங்க, தட்ஸ் பிரைஸ்லெஸ். சோ அதுக்காக லெட்டர் எழுதுங்க. நீங்க யாருக்கு இதனால வரும் லெட்டர் எழுதிருக்கீங்க அப்படிங்கறதையும், யாருக்கு எழுதணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ் சொல்லிருக்கோம்.